இப்போ அகலம் 6 இன்ச்சையும் உயரம் 13 இன்ச்சு லைன் போடுற. அகலம் 6, உயரம் 13. 2 கிளாத் வேணும்மா. பாக்கெட்டுக்கு எத்தனை கிளாத் வேணும்? 2 கிளாத் வேணும். மார்க் பண்ணி வெட்டிடுங்க. இப்போ பாக்கெட்டுக்கு எடுத்த அளவு துணியை வந்து நம்ம வெட்டிக்கிறோம். சரியாடா? பாக்கெட்டு திரும்ப திரும்ப சொல்கிறேன். அகலம் 6, உயரம் 13, 2 கிளாத் வேணும். வெட்டிக்கலாமா? இப்போ பாக்கெட் கிளாத் வெட்டியாச்சுமா. அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, முன்பகுதி பேண்ட்னுடைய ரைட் சைடில் முன்பகுதி, அதாவது ஃப்ரண்ட் பீஸ். இந்த ஃப்ரண்ட் பீஸில் ஆல்ரெடி நம்ம எலாஸ்டிக் மடிச்சடிக்கிறதுக்காக ஒரு லைன் போட்டிருக்கோம்ல 2.5 இன்ச்சிலடா. இந்த 2.5 இன்ச்சிலேருந்து கீழே 1 இன்ச்சு இறக்கி ஒரு மார்க் பண்ணுங்க. 1 இன்ச்சு இல்லைன்னா 1 இன்ச்சே போதுண்டா. 1 இன்ச்சு இறக்கி போடுங்க. இந்த 1 இன்ச்சுக்கு அப்புறம் கீழே கையை ஓப்பன், அதாவது பாக்கெட்டுக்கு ஓப்பன் பண்ணுறது இருக்கலாம்னா அந்த ஓப்பன் வந்து 6 இன்ச். பாக்கெட்டோடைய ஓப்பன், கை விடக்கூடிய ஓப்பன் 6 இன்ச். சரிங்களா? இப்போ இந்த பாக்கெட் கிளாத்தை நம்ம ஃப்ரண்ட் பீஸோடைய நல்ல பக்கம் வச்சு என்ன பண்ண போகிறோம்னா, இங்கே பாருங்கள், இந்த லைன் இருக்குல்லடா, நம்ம வந்து எலாஸ்டிக்காக கொடுத்த லைனோட நேராக வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதே 1 இன்ச் எடுத்து மார்க் பண்ணுங்க. இப்போ இந்த மெயின் கிளாத்தில் என்ன மார்க் பண்ணமோ ஃப்ரண்ட் பீஸில் அதே மார்க்கிங் 1 இன்ச்சு, அடுத்து 6 இன்ச்சு, 1 இன்ச்சு, அடுத்து 6 இன்ச். இப்போ இந்த உள்ள அகலம் வந்து 1/2 இன்ச்சு. இந்த உள்ள அகலம் எவ்வளோ இன்ச்சு? 1/2 இன்ச்சில் ஒரு லைன் போடுங்க. இப்படி ஏன்னா இருக்கிறதுலே இந்த பாக்கெட் தான் ரொம்ப ஈஸியாக புரியும், ஈஸியாக இருக்கும். இப்போ கரெக்டாக வந்து 1/2 இன்ச்சில் 6 இன்ச் உயரத்துக்கு 1/2 இன்ச் அகலத்துக்கு வந்து லைன் பண்ணிட்டு மாட்டா. இந்த லைன் மேலே ஒரு ஸ்டிச்சிங் போடுறா. 1/2 இன்ச்சுமா. இப்போ இந்த சேஃபில் அடிச்சிட்டோமாடா. பாருங்கள், 1/2 இன்ச்சு 6 இன்ச்சு 6 இன்ச்சுக்கு தையல் போட்டாச்சு. இப்போ இந்த கார்னர் இருக்குல்லடா, இந்த கார்னருக்கு ஒரு கட்டு. நூல் வரைக்கும் வெட்டணும், நூலை வெட்டிடக்கூடாது. அதே மாதிரி இந்த சைடும் நூலை வெட்டாமல் நூல் வரைக்கும் வரணும். இப்போ இந்த பீஸை உள்ளே திருப்பி வரணும். திருப்புங்க. திருப்பிட்டு அந்த 1/2 இன்ச்சு அப்படி எடுத்து விட்டுறணும். கீழேயும் அதே மாதிரி தான் சேஃப், ஒரு குட்டி சேஃபுக்கு வரும். சரிங்களா? இப்போ இதே சேஃபுக்கு ஒரு அமுக்கு தேல் போட்டுடலாமாடா. குட்டி சேஃபுக்கு இருக்கா, பாக்கெட்டோடைய ஓப்பன், இதுக்கு அமுக்கு தேல் போடுங்க.